அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது விஜய் அஸ்ட்ரோ டிவி. எனது குலதெய்வமான அருசூர் நெல்லையம்மன் இடநாதலூர் பாலசுப்ரமணிய சுவாமி வணங்கி, எனது தாய் தந்தையரை வணங்கி, ஒரு ஆண் ஜாதகத்துல மனைவியோட நிறைய எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியும். அது சுக்கிரனை வச்சு சுக்கிரன் தான் களத்திரக்காரகன். ஸோ சுக்கிரன் வந்து எந்த நட்சத்திர சாரம் தருவது அப்படின்றத பொறுத்தும், சுக்கிரன் வந்து எந்த கிரகத்தோடைய இணைந்து இருக்குது அதை பொறுத்தும் வரக்கூடிய மனைவி வந்து எப்படி அமைவாங்கன்றதை நம்மளால பலன் சொல்ல முடியுமான்னா கண்டிப்பா சொல்ல முடியும். சுக்கிரன் வந்து கேது அப்படின்ற கிரகத்தோடைய சேர்ந்து இருக்கும் போதோ, இல்லைன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திர சாரம் வந்து சுக்கிரன் பெறும்பொழுதோ, கேதுவை பொறுத்த வரைக்கும் லௌதிகத்துக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டான கிரகம். ஸோ விரக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம். ஸோ அதனால இந்த சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லாம தரும். மனைவி வந்து மனைவி மூலமா பிரிவுகள் நிறைய சந்திக்கக்கூடியது. இல்லைன்னா வேலை விஷயமா மனைவி பிரிஞ்சு இருக்கிறது, வெளிநாடு போறது, இல்லைன்னா மனைவி வந்து அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும் ஒரு சுச்சுவேஷன். இந்த மாதிரி பிரிவுகள் தான். பிரிவுகள்னா பெரிய நீங்க சொல்ற மாதிரி விவாகரத்து அந்த மாதிரி பிரிவுகள் இல்லை. இந்த மாதிரி ஒரு சிறு சிறு பிரிவுகளை வந்து கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி சுக்கிரன் வந்து கேது நட்சத்திர சாரமும் சுக்கிரன் வந்து கேதுவோடைய சேர்ந்து இருந்தாலும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து சுயசாரம் வாங்கி பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துல சுக்கிரன் நிற்கும் போது சுயசாரத்துல ஒரு அழகான மனைவி அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கு பிற்பாடுதான் இவங்களுக்கு வந்து லைஃப் அப்படின்றதே ஆரம்பிக்கும். ஃபினான்சியலா வந்து பெட்டரா வரும். இல்லைன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா வருவாங்க. எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறக்கூடிய விஷயங்கள் இருக்கும் சுக்கிரன் வந்து சுயசாரம் வாங்குச்சுன்னா. அதே மாதிரி மனைவி வந்து அழகாகவும் படிச்சவங்களாகவும் இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து சூரியனோட நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களையும் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனைவி வந்து கொஞ்சம் ஆளுமை திறன் உடையவங்களாக இருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வெளியே போறீங்கன்னா மனைவி பற்றி தான் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களோட கணவர் தானே நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அவங்க பேர் வாங்கிடுவாங்க. ஏன்னா சூரியன் வந்து ஒரு பாப்புலாரிட்டி கொடுக்கக்கூடிய கிரகம். இது வந்து சுக்கிரன் வந்து சூரியனோட இணையும் போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. ஆளுமை திறன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவங்க கிட்ட. கணவர் வீட்டோட கொஞ்சம் ஒத்து போக மாட்டாங்க வரக்கூடிய மனைவி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகிறது தான் சிறப்பாக இருக்கும் என்ன கேட்டால். அதே மாதிரி டென்ஷன் பார்ட்டியாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி டாமினேஷன் அப்படின்றது இருக்கும் கண்டிப்பாக. இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஆக்சுவலாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்துல வந்து சுக்கிரன் அமரும் போது சுக்கிரன் சந்திரன் இந்த 2 கிரகம் காம்பினேஷன் வந்து ஒரு ஜாதகத்துல இருக்குதுன்னாலோ அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட மனைவி அமையும்னா ஒரு அழகான மனைவி அமைவாங்க. ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அவங்களுக்குள்ள. அதே மாதிரி ஜாதகரை வந்து ஒரு அம்மா எப்படி கேர் எடுத்து பார்த்துக்குவாங்களோ அது மாதிரி ஒரு மனைவி வந்து அவங்களுக்கு அமைவாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா சுக்கிரன் வந்து சந்திரன் சாரம் வாங்கும்போது பொருளாதாரமா சுக்கிரன் தான். ஸோ இங்க தண்ணி மாதிரி செலவழிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும். ஆனா ஒண்ணு என்னன்னா ஃபேமிலியால தான் செலவு பண்ணுவாங்க.
சரி, ஒரு அம்மா வந்து எப்படி வந்து செலவுகள் அவங்ககிட்ட பைசா போச்சுன்னா ஃபேமிலியை தான் மெயின்டைன் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி இந்த சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் இருந்துச்சாலும் இதே தான் சொல்லணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் சூரியன் இருந்தாலும் இங்க வந்து செலவுகள், பொருளாதாரம் செலவாயிட்டு தான் இருக்கும். இங்க வந்து எப்படின்னா, சூரியன் தான் அப்பா இல்லையா? ஸோ சூரியன்ற போது தந்தை மாரி குடும்பத்த செலவு பண்றது தான் இருக்கும் மேக்ஸிமம் இங்க. இது 2த்தையுமே நம்ம பொருளாதாரமும் சொல்லிடலாம். இத பத்தி. சுக்கிரன் தான் பொருளாதாரம் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து சுக்கிரன் வந்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திர சாரமும், சுக்கிரன், செவ்வாய் இந்த காம்பினேஷன் வந்து உங்க ஜாதகத்துல இருந்துச்சுனாலோ, ஆ கோபப்படக்கூடிய மனைவியா தான் இருப்பாங்க. எப்பவுமே சண்டைக்கு கொஞ்சம் ரெடியா இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆ என்ன சொல்றது? ஒய்க் ஒய்ஃப் லைக் ஆஸ் ஹஸ்பண்ட்ன்னு சொல்றது. அதாவது மனைவி வந்து கணவன் மாரி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்றது. வேற ஒண்ணும் இல்ல. இங்க மனைவிக்கு வந்து பல் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி தழும்பு, வெட்டு இந்த மாரி விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆ ஹஸ்பண்ட் வந்து விட்டு குடுத்துட்டு போனாங்கன்னா, லைஃப் வந்து சூப்பரா இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா. ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு தைரியம் குடுத்து, ஆ லைஃப்ல கஷ்டங்கள் வரும்போது மனைவி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆ இங்க வந்து போராட்ட குணம் அப்படின்றது அவங்க மனைவிக்கு இருந்துட்டே இருக்கும் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து சுக்கிரன் வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்கள்லயும் சுக்கிரன், ராகு இந்த காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் அழகான மனைவி அமைவாங்க. திருமணத்துக்கு பிற்பாடு மாற்றங்கள் இருக்கும். படிப்படியா முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் குடுக்கும். சொத்து சேரும். பிடிவாத குணம் உண்டு மனைவிக்கு. அதே மாரி மனைவிக்கு வந்து ஒருத்தர பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப பிடிக்கும். பிடிக்கலன்னா சுத்தமா பிடிக்காது அவங்கள. அதே மாரி வயதானவர்கள பார்க்கக்கூடிய திறன் அப்படின்றது சுக்கிரன், ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் உண்டு. அதே மாரி கிச்சன் கிச்சன் கிங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க வந்து அ கிச்சன்ல வந்து அருமையா சமைக்கக்கூடிய மனைவியா அமைவாங்க. இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? அடுத்த கட்டத்த பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சுக்கிரன் வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திர சாரங்கள்ல சுக்கிரன் நிக்கும்போதோ, சுக்கிரன், குரு இந்த காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருந்துச்சுனாலும், ஒரு 100% கோல்டு மனைவி அமையும் உங்களுக்கு ஆக்சுவலா. கேரக்டர் வைஸும் ரொம்ப பிரமாதமா இருப்பாங்க ஆக்சுவலா. அடிக்கடி ஆன்மீக சம்பந்தமான ஈடுபாடுகள், அடிக்கடி கோவிலுக்கு போறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஒரு சாந்தமும், அமைதியும் நிலவக்கூடிய மனைவி தான் உங்களுக்கு அமைவாங்க. அதே மாரி திருமணத்துக்கு பிற்பாடு ஆ கேரக்டர் சேஞ்ச் ஆவறதுன்றது உண்டு. ஹஸ்பண்டோட கேரக்டர்லயும் சேஞ்ச் பண்ணி விடுவாங்க ஆக்சுவலா. ஆ மனைவி வந்து கைட்லைன்ஸ் குடுப்பாங்க. ஆ ஒய்ஃப் லைக் அஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஸ்டூடண்ட் மாரி இருந்துச்சுன்னா, அந்த லைஃப் வந்து சிறப்பா இருக்கும். இந்த சுக்கிரன் வந்து இந்த குரு நட்சத்திர சாரம் வாங்குச்சுனாலோ, சுக்கிரன், குரு கூட இணைந்து இருந்தாலோ, இது ஒரு நல்ல இணைவுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சுக்கிரன் வந்து சனி சாரம் வாங்குச்சுன்னா, சுக்கிரன் வந்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் இருக்கும்போதோ, சுக்கிரன், சனி இந்த காம்பினேஷன் ஒருத்தர் ஜாதகத்துல இருக்குனாலோ, கொஞ்சம் சோம்பேறித்தனமான மனைவி தான் அமைவாங்க. காலைல டிஃபன் பார்த்தீங்கன்னா, நீங்க ஹோட்டல்ல போய் தான் சாப்பிடுற மாரி இருக்கும். ஆ மனைவி தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு மனைவி தான் அமைவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மனைவி வந்து எல்லா விஷயத்துலயுமே வேலைய தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. இப்போ காலையில அ செய்ய வேண்டிய வேலைய மாலை செய்றேன்னுவாங்க. மாலை செய்ய வேண்டிய வேலைய நாளைக்கு காலைல செய்வேன்னுவாங்க. கடைசி வரைக்கும் அத வந்து நீங்க தான் செஞ்சு ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துரும் அதுக்கப்புறமா. அதே மாரி ஒரு ஒரு வயதான தோற்றம், ஒரு மெச்சூரிட்டி அப்படின்றது அவங்ககிட்ட இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏதாவது ஒரு விதத்துல தாழ்ந்த அ ஒரு நிலை தான் வந்து கண்டிப்பா ஏற்படும். அதாவது எப்படின்னா, படிப்பு விஷயத்திலயா இருக்கலாம், கம்யூனிகேஷன் விஷயத்திலயா இருக்கலாம். ஆ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏற்றத்தாழ்வான ஒரு மனைவி தான் உங்களுக்கு அமைவாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன இந்த சுக்கிரன், சனி என்ன பண்ணும்னா, திருமணத்த தாமதப்படுத்தும். எப்படி தாமதப்படுத்தும்னா,
இங்க வந்து ஒரு கோடு போட்டுக்கிட்டு நீங்க வந்து பொண்ணு தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் தான் சொல்றேன் இல்லையா? ஏற்றத்தாழ்வுடைய மனைவி தான் இங்க அமையும். உங்களுடைய படிப்புக்கோ, உங்களுடைய கம்யூனிட்டிக்கோ ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து உள்ள மனைவி வந்து அமையாது இங்க. அதனாலதான் இங்க நீங்க கிடைக்கக்கூடிய ஒரு வரனை நீங்க நல்ல ஒரு வரன் வரும். அதை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அவஸ்தைப்படுவீங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு சோம்பேறித்தனமான ஒரு ஸ்லோவா இருக்கக்கூடிய மனைவி தான் உங்களுக்கு வந்து வருவாங்க. இதுதான் விதி அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து சுக்கிரன் வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி, சுக்கிரன் புதன் இந்த காம்பினேஷன் இருந்தாலும், இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்துல சுக்கிரன் இருந்தாலும், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலியான மனைவி அப்படின்னு அமைவாங்க. ஒரு மல்டி டேலண்டட் அப்படின்றது இருக்கும். நாலேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும் மனைவிக்கு. மேரேஜ் பிற்பாடு யோகமான ஒரு வாழ்க்கை அமையும் அவங்க பொறுத்த வரைக்கும். விட்டு கொடுத்து போவாங்க. ஒரு இளமையான மனைவி அமைவாங்கன்னு வச்சுங்களேன். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் சில விஷயங்கள்ல வந்து பக்குவம் இருக்காது. ஒய்ஃப் லைக் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய சில சில நேரங்கள்ல அந்த பக்குவம் அப்படின்றது இருக்காது. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசங்கள் கம்மியான ஒரு மனைவியா தான் அமைவாங்க. சுக்கிரன் புதன் சாரம் வந்துச்சுனாலும், சுக்கிரன் புதன் காம்பினேஷன் இருந்துச்சுனாலும் ஒரு சிறப்பான வாழ்க்கை அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகத்துல கணவன் எப்படி அமைவார்ன்றத அடுத்த ஒரு வீடியோவில் நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.